இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாவையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இன்னைக்கு 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். இங்க பெத்ஷிபாவுக்கு இந்த தாவீதோட இருந்த பாவத்தினால ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அப்ப இந்த பத்ஷிபா இந்த அதிகாரத்துல இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க பேசுற ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. தாவீதுக்கு இந்த விஷயம் என்ன சொன்னாங்க, அடுத்த ஒரு படி எடுத்து வைக்க வேண்டியது நீங்க தான். அவர் ஒரு நல்ல என்ன சொன்னா அறிவாளியா பல சூழ்ச்சி வாய்ந்த மனிதனாக இருந்ததுனால அவர் ஒரு திட்டத்தை வைக்கின்றார். யூரியாவை அழைக்கின்றார். போர்க்களத்திலிருந்து அழைக்கின்றார். நீங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஆனா யூரியா அந்த அந்த வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படையவில்லை. அந்த அரசர்களோட ஊழியர்களோட வேலைக்காரனோட அவரு அந்த நைட்டு அங்க தங்குகின்றார். தாவீது அந்த சாப்பாடெல்லாம் அமிச்சாலுமே ஊரியா வீட்டுக்கு போகல. அவரு நம்ம சிந்திக்கலாம், ஏன்னா அந்த அந்த அவரு இதை பத்தி கேள்விப்பட்டாரா, அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நமக்கு வரும்போது வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த மாதிரி ஒன்றும் போடல. அடுத்தது தாவீது என்ன சிந்திக்கின்றார்? தாவீது என்ன சிந்திக்கின்றார் அப்படின்னு சொன்னா, யூரியாவை கூப்பிட்டு அவர் திட்டுறாரு, ஏன் நீ போகல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆனா உண்மையான ஒரு வீரராக அங்க அவர் செயல்பட்டிருக்கின்றார். உண்மையான ஒரு வீரராக அங்க ஒரு போர் வீரராக செயல்பட்டிருக்கின்றார். ஏன்னா கடவுளின் பேழையும் இதெல்லாம் ஒரு இந்த மற்ற போர் வீரர்கள்லாம் இந்த போர்க்களத்தில் இருக்கும்போது இவர் மட்டும் என்ஜாய் பண்றது அது ஒரு நீதிக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு வழிமுறை இருந்தது. லேவியர் நூல் 15ல பாத்தீங்கன்னா அந்த வழிமுறை இருந்தது. யூரியா அதனால தாவீது இந்த சொல்ற விஷயத்தை கேட்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். 3வது விதமாக யூரியாவை எப்படி சூழ்ச்சியில ஏமாத்தலான்னு பாக்குறாருன்னா, சாப்பாடும் நல்ல தண்ணி அடிக்கிற விதத்துல நிறைய வைன் நிறைய கொடுக்குறாரு அவர். யூரியா தண்ணி அடிச்சு மயக்கத்துல இருக்கிறார். ஆனாலுமே மயக்கத்துல இருக்கிற யூரியா தாவீது மயக்கம் தண்ணி அடிச்சு மயக்கம் இல்லாம இருக்கிற தாவீதை விட அவர் நேர்மையா அவர் நடந்திருக்கின்றார். போர்க்களத்துக்கு வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அங்கே வீட்டிலேயே போகாம அங்கே இருக்கிறார் அவர். கட்டளைகள் 10 கட்டளைகளை ஒன்னொன்னா தாவீது உடைக்கின்றார். நம்ம ஒரு பாவத்தை அனுமதிச்சால் போதும், ஒரு பாவத்தை அனுமதிச்சால் போதும், நம்ம வாழ்க்கையில சாத்தான் முழுமையாக நம்மளை அடிச்சிடும். இந்த அயலானோட மனைவியோட அவர் செய்த பாவம் விபச்சாரத்தோட அவர் நிறுத்தியிருந்தார் அவரு அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை இருக்காரு. ஆனா இப்போ கொலை செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். என்னைக்கு நம்ம பாவத்தை மறைக்க பாக்குறோமோ, இன்னும் அதிகமா ஒரு பொய் சொல்றோம். நம்ம அந்த ஒரு பொய்யை மறைப்பதற்காக நம்ம அடுத்த இன்னொரு பொய், அந்த பொய்யோட நிக்காது, இன்னும் அதிகமான பொய்கள் நம்ம சொல்லணும். ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். நம்ம பொய்யை நம்ம மறைக்க, நம்ம பாவத்தை மறைக்க பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். நம்ம அது ஆசீர்வாதமா மாறாது, அது நமக்கு சாபமாக மாறும். நம்ம போய் பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட இருந்து. அவர் பாவத்தை மறைக்க ட்ரை பண்றதுனால இன்னும் அந்த பாவத்தினால இன்னும் தண்டனைகள் தான் அதிகமா பெறுகின்றார். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். ஆமென்.
ஆமென். ம். எப்போ எப்போ நம்ம பாவத்தைய மூடி வைக்கிறோமோ, இன்னும் அதிகமா அது கொந்தளிச்சு எழுந்து வந்து இன்னும் அதிகமான பாவத்துக்கு நம்ம உள்ளாவோம். அம்மோனிய அம்மோனியருக்கு எதிராக அந்த போர் இருக்கும்போது, சூழ்ச்சியில யூரியா வந்து அங்க போய் கொலை செய்யப்படுகின்றார். அழிவுக்கு உள்ளாகின்றார். பெத்ஷிபா அதுக்கப்புறம் வந்து அந்த அழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ம், அவர் வந்து தாவீதோட மனைவி ஆகிறார். நம்ம இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம தியானிக்கும்போது, மனதுல சில கேள்விகள் வருவதற்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன் கடவுள் இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு தாவீதுக்கு. ஏன் இதுக்கு முன்னாடியே வந்து தாவீதுக்கு இந்த கேள்விய கேட்டு இந்த பாவத்தை நிறுத்தல அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். கேள்வி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ம். நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த அ ஏதேன் ஏதேன் தோட்டத்துல எதனால அந்த மரம் இருந்தது? அந்த வாழ்வின் மரம் மட்டும் இருந்தா நமக்கு இந்த வாழ்க்கையில நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் தேவையா? அப்படின்னு நம்ம இந்த மாரி சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா, முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அ ஒரு நம்ம ஆண்டவரின் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனா நமக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் ஆண்டவர் தந்திருக்கின்றார். இந்த சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ரோபோட் மாரி சில கட்டளைகள் நம்ம மைண்ட்ல போட்டிருக்கு. நம்ம அதுக்கு ஏத்தபடி நடக்கிறோம். அவ்வளோதான். ஃபேக்டரியில இருக்கிற ரோபோட் மாரி. ஆனா இந்த ம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ ம் ம் திருச்சபையின் அந்த போதனைகள சிசிசி கேத்தகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 311ல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அந்த பாவத்தை செய்வதும், நன்மையை செய்வதற்கும் ஒரு அனுமதிச்சிருக்கிறாரு. நம்ம அந்த ஒரு அனுமதி அப்படின்றது மிக முக்கியமானது. நம்ம பிள்ளைகள் அவங்களோட ஒரு ஆசையினால நம்மள நேசிக்கும்போது இருக்கின்ற ஒரு ஒரு சந்தோஷம் வேற எதுலயும் நமக்கு இருக்காது. இல்ல இல்ல வேற யாராவது வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி, "நீங்க அப்பா, அம்மா கிட்ட நீ வந்து நான் உங்கள நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்வதுல சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? இல்ல உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அவங்க உள்ளத்துல இருக்கின்ற ஒரு அன்புனால உங்க மேல வந்து, "நான் உன்ன நேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு உள்ளத்துல உள்ளத்துல இருந்து உணருகின்ற ஒரு அன்புல அவங்க சொல்லும்போது, அதுக்கு அத விட ஒரு மேலான ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ம். அந்த சுதந்திரத்துல நம்ம செய்கின்ற நம்ம ஆண்டவர் அன்பு செய்யணும்னு சொல்லி அவர் ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பு அப்படின்றது சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொன்னா, அன்பு அங்க இல்ல. சுதந்திரம் இருந்தால் ஒழிய தான் அங்க இருந்தா மட்டும் தான் அங்க வந்து அன்பு இருக்கின்றது. அத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க. ம். பல நேரத்துல நம்ம வந்து இத தெளிவா புரிஞ்சுக்கிறது கிடையாது. ம். பிரச்சனையே இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படிலாம் இல்ல. சில பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். நம்ம அதையும் மீறி ஆண்டவரை நேசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ம். நம்ம சுதந்திரத்தை அவர் மதிக்கின்றார். நம்மள அவர் அன்பு இந்த தடைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீறி நம்ம வந்து அவர் அன்பு செய்யும்போது, நம்ம அன்பின் விலை அதிகமாக இருக்கின்றது. அவருக்கு நம்ம எந்த விலை கொடுக்க நம்ம தயாராக இருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் கடவுள் மேல இருக்கின்ற, பிதா மேல இருக்கின்ற அன்பு, நமக்கு மேல இருக்கின்ற அன்புக்கு அவர் எந்த அளவுக்கு வந்து விலை கொடுக்க அவர் தயாராக இருந்தார். அதுபோல நம்மளும் வந்து விலை கொடுக்க நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு அப்படின்றது. நாதன் ம், ப்ரொ தீர்க்கதரிசி நாதன் வந்து 12வது அதிகாரத்துல ம், தாவீது கிட்ட அவர் போய் அவர் ம், ஒரு உவமையை சொல்கின்றார். இந்த உவமை வழியாக உவமையை வழியாக ஆண்டவர் வந்து என்ன சொல்ல விரும்புகின்றார் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல உவமைகள் எதற்காக? அதோட பயன் எதற்காக ஆண்டவர் இத பயன்படுத்துகின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லாம் உவமைகள் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு தீர்ப்பு அளிக்கின்றார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. சில உவமைகள்லாம் வந்து நமக்கு அதோட உள் அர்த்தங்களை வெளிப்படுத்தும்போது, நுண்ணிப்பா ஒரு ஒரு வசனங்களா எடுத்து வாசிக்கும்போது, நமக்கு அது ஒரு தீர்ப்புன்னு நமக்கு புரியாது. அது தெளிவா உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா,
மத்தேயு 21வது அதிகாரத்துல 45 இருந்து 46 வரைக்கும் எடுத்து வாசிப்பாரு. மத்தேயு 21வது அதிகாரத்துல 44 இருந்து 46 வரைக்கும் நம்ம பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு, மறைநூல் வல்லுநர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு அவர் கொடுக்கிறார். மத்தேயு 21ல 44 இருந்து 46 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சி ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார், இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். ஆமீன். ஆமீன். தங்களை குறித்தே அவர் உணர்ந்து கொண்டார் அப்படின்றது. அவர் அதுக்கப்புறம் கைது செய்யணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. 46ல பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க அந்த நேரம் வரவில்லை. இந்த மக்களை பார்த்து அவங்க பயத்தில் அவரை கைது செய்யவில்லை. நீங்க அதான் இந்த ஓமைகள் எல்லாம் ஒரு தீர்ப்பு அளிக்கிற மாதிரி. அது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓமை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓமை வழியாக ஒரு தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது. நீதிமொழிகள் புத்தகத்துல, நீதிமொழிகள் இல்லை சாரி, நீதி அரசர்கள் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓமை இருக்கும். முதலாக பிபிலியத்துல ஒரு ஓமைன்றது அந்த இடத்துல பார்ப்பீங்க. அதுவுமே ஒரு தீர்ப்பு தான். அவரு அவங்க தவறாக ஒரு பாவத்தை வழியாக அவரு இஸ்ரேல் மக்களை ஆள பார்ப்பாரு. ஆனா அது ஒரு தீர்ப்பாக அவருக்கு மாறும். இங்க தாவீதின் பாவத்தை இங்க வெளிப்படுத்தப்படுகின்றது ஒரு ஓமை வழியாக. இந்த ஓமையை கேட்ட உடனே தாவீது கொடுக்கிற ஒரு ரியாக்ஷன், அவர் எந்த விதத்துல அவர் பதில் சொல்றாருன்னு பாருங்க. அந்த ஓமையில செய்த தவறு என்ன? அந்த ஒரு ஆடை எடுத்து இவர் சாப்பிடுறாரு, இந்த செல்வந்தர் சாப்பிடுறாரு. இந்த ஆடு எடுத்து சாப்பிடுறதுக்கு இந்த தண்டனை என்ன? தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடுக்கு 4 ஆடு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுதான் தண்டனை. ஆனால் விபச்சாரத்துக்கே தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா மரண தண்டனை தான் லேவியர் நூல்ல போட்டிருக்கோம். ஆனா இவர் விபச்சாரத்தை அவர் செய்துட்டு, லேவியர் நூல் 20வது அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து வாசிப்பார். லேவியர் நூல் 20வது அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து வாசித்தீங்கன்னா அதுக்கு தண்டனை அப்படின்றது மரண தண்டனை. ஆனா ஆண்டவர் இவர் வாழ்க்கையில காட்டுகின்ற பொறுமையை இவர் அந்த மனிதர்களுக்கு அவர் காட்டுவதில்லை. அந்த செல்வந்தருக்கு அவர் காட்டுறதுக்கு அவர் தயாரா இல்லை. கொந்தளிக்கிறார். அவர் கொந்தளிச்சு அவர் இவன் என் ராஜ்யத்துல இருக்கிறான்னா அழிவுக்கு ஆகணும் அப்படின்றதான் சொல்லுவார். லேவியர் நூல் 20:10 வாசிக்கிறீங்களா? சரி, நல்லா மரண தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவர்களோட தவறை சுட்டி காட்டும் போது நம்ம ரொம்ப கடினமாக நம்ம சிந்திக்கின்றோம். மற்றவங்க நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழமா நம்ம அளவுக்கு மீறி அவங்களுக்கு தண்டனை வரணும் அப்படின்ற விதத்துல ஒரு ரிவெஞ்ச், ஒரு பழி வாங்கும் குணத்தில் நம்ம செயல்படுகின்றோம். அதுல நிறைய உற்சாகம் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம செய்கின்ற தவறை நம்ம அந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. அதுதான் முக்கியமா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாவீது அந்த செல்வந்தர் செய்த தவறை யோசிச்சு அவர் லேவியர் நூல் கடவுள் கொடுத்த தண்டனைக்கு விட மேலான ஒரு தண்டனை அவர் கொடுக்கின்றார். ஆனாலும் அவரோட பாவத்தை அவர் அந்த அளவுக்கு சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. நம்ம செய்கின்ற தவறை நம்ம சரியா சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. மத்தேயு 7வது அதிகாரத்துல 1-3 உன் கண்ணுல இருக்கின்ற ஒரு தவறை நீ சிந்திச்சு பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 7வது அதிகாரத்துல 1-3. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே. ஆமீன். ஆமீன். நம்ம கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நம்ம பல நேரத்துல மறந்துடுறோம்.
இந்த போன சாட்டர்டே சண்டே ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். உட்காந்து தியானிக்கும் போது என் வாழ்க்கையில இருக்கின்ற பல தவறுகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எந்த விதத்துல கடவுளை விட்டு நான் விலகி சென்றிருக்கின்றேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து புரிய வைக்கின்றார். அப்ப புரியும் போது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வேதனைக்கு உள்ளாகின்றோம் அப்படின்றத அந்த அளவுக்கு நம்ம தியானிப்பது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. நம்ம வாழ்க்கை போக்குல அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம செய்ய தவறை வந்து நம்ம பெருசா பொருள்படுத்துவது கிடையாது. ஆனா மற்றவர்கள் வந்து யாராவது நம்ம மேல ஒரு தவறை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது மணிக்கணக்குல நம்ம யோசிக்கிறோம். அதுல நமக்கு ஒரு மணிக்கணக்குல உட்காந்து நம்ம யோசிக்கிறோம். மற்றவங்க அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கலன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். பல விதத்துல நம்ம யோசிக்கிறோம். அந்த தோசையை திருப்பி போட்டு கரிஞ்சு நம்ம ரொம்ப மோசமானாலும் வந்து பிரச்சனை கிடையாது. யோசிக்கிறது நிறுத்துறதே கிடையாது. நம்ம விடுறது கிடையாது. அந்த யோசனை வந்து நிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மற்றவர்கள் தவறுகளை நம்ம யோசிக்க மன நிம்மதி மட்டும் போறதுன்றது மட்டும் கிடையாது. நம்ம தவறுகளை நம்ம புரிஞ்சுப்பது கிடையாது. நம்ம தவறுகளை நம்ம வந்து சின்னதா பார்க்கணும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு விலை கொடுப்பது கிடையாது. அந்த மாதிரி மக்களாக இருக்கக்கூடாது. சாத்தான் நம்ம கண்களை அடைத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு ஆண்டவர் உணர அழைக்கின்றார். கடவுளை விட்டு வெகு தூரம் நம்ம விலகி சென்று கொண்டிருக்கின்றோம், கண்கள் அடைக்கப்பட்டுவதனால. ஞானத்தோட இருக்கின்ற மக்களாக நம்ம இருக்கணும். இன்னும் ஒருத்தர் வந்து நம்ம பாவத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாதன் சொல்றாரு, நீதான் அந்த மனிதன், நீதான் அந்த தவறை செய்து இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி நாதன் வெளிப்படுத்துகின்றார். இந்த விபச்சாரத்தோட அவர் நிறுத்தி இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அவர் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்திருந்தாருன்னு சொன்னா, இந்த அளவுக்கு பாவத்துக்கு அவர் உள்ளா இருக்க தேவை கிடையாது. 10 கட்டளையில 4 கட்டளை 5 கட்டளை கிட்ட உடைத்திருக்கின்றார். அந்த அயலானன் மனைவியை வந்து நீ ஆசைப்படக்கூடாதுன்ற கட்டளை, விபச்சாரத்தின் கட்டளை, மற்ற கொலை பண்ணக்கூடாதுன்ற கட்டளை, அந்த இன்னொரு கட்டளை என்னது, பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்ற கட்டளை, எல்லா கட்டளைகள், அனைத்து கட்டளைகளும் வந்து அவர் உடைத்திருக்கின்றார். திருப்பாடல் 19வது அதிகாரத்துல 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. திருப்பாடல் 19வது அதிகாரத்துல 12ல இருந்து 14 ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். நமக்குள்ள தெரியாம பல பல பாவங்கள் இருக்கின்றது அப்படின்னு வாசிங்க. யார்தாம் என் அறியா பிள்ளைக்காக என்னை மன்னியும், மேலும் ஆணவம் மிக்கோரிடமிருந்து அடியாரை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெருமிளை எதையும் செய்யாதிருப்பேன். என் கற்பாரை மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆமென். ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் இது. உங்களுக்கு ஏற்றபடியாக இருக்கட்டும். பல விதமான இந்த தவறுகள் நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கின்றது. ஆண்டவரே, அனைத்து குற்றங்களும் எனக்கு காட்டும் ஆண்டவரே. அந்த நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஜெபிக்கணும். ஒளிந்திருக்கின்ற குற்றங்களை எழுதி வைங்க. இது எப்படி ஆண்டவரே உங்க கிருபையால நான் அதை மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபெறணும். பல பாவங்களோட ஒரு வேறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து வந்த பிரச்சனைகளால இருக்கலாம், தோல்விகளால இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில அனுபவிச்ச துன்பங்களால இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம பாவத்தை நீதிகரிக்கின்றதுக்கு பதிலாக ஆண்டவரே அதுல இருந்து ஒரு விடுதலை நம்ம கேட்கணும். தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கின்ற அனைத்து பாவத்திலிருந்து நம்ம ஒரு விடுதலை கேட்கணும். ஆண்டவர் வந்து நம்ம இன்னைக்கு அது தியானிக்க அழைக்கின்றார், சிந்திக்க அழைக்கின்றார். பெத்ஷிபாவோட இருக்கின்ற தவறு, அவர் செய்த தவறு பாவம் அப்படின்றது அந்த ஒரு நொடியில வந்து ஒரு பாவம்னு கூட நம்ம சிந்திக்கலாம். ஆனால் யூரியாவை எதிராக செய்த பாவம் கொலை அப்படின்றது ப்ரீமெடிடேட்டட் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டமிட்ட ஒரு கொலை. அதனாலதான் 1 அரசர்கள் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பெத்ஷிபாவோட செய்த தவறை கூட பெருசா வந்து போட்டிருக்காது. யூரியாவை கொன்ற விஷயத்தை தான் வந்து முக்கியமா அதுல போட்டிருக்கும். 1 அரசர்கள் 15வது அதிகாரத்துல 5வது வசனம். 2 பாவத்தையும் ஆண்டவர் வந்து
அங்க வந்து அவருக்கு தீர்ப்பளிக்கின்றார், இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமாக, ஏன்னா கொலை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு மீட்பே, அதெல்லாம் ஒரு மாற்றமே நம்மளால செய்ய முடியாது. 1 அரசர்கள் 15ல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார். இத்தியனான உரியாவுடன் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளின்று வழுவியதில்லை. ஆமென். ஆமென். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திலையும் முதல் பாவத்தை வந்து ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்ற பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியாவை கொன்றது அந்த பாவம். நான் முதல் பாவமாக அவர் சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா அந்த உயிரை எடுப்பது அப்படின்றது நமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஒரு சின்ன சிறு குழந்தையாக இருக்கலாம், கருவுல இருக்கின்ற குழந்தையாக இருக்கலாம், நம்ம உயிரா கூட இருக்கலாம். சூசைடு, சில பேர் இந்த சூசைடு வந்து சிந்திக்கின்றீர்கள், அந்த ஒரு உயிரா கூட இருக்கலாம். மற்றவர்கள் உயிரா கூட இருக்கலாம். யார் உயிரா? உயிரை எடுப்பதற்கு, உயிரை கொடுப்பதற்கு ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்கின்றது. உயிரை எடுப்பதற்கும் அவருக்கு மட்டும்தான் அந்த ஒரு அதிகாரம் இருக்கின்றது, கடவுளுக்கு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த அந்த ஒரு பாவத்திற்கு நம்ம உள்ளாக கூடாது. நம்ம உயிருக்குமே வந்து அதிகாரம் கடவுளுக்கு தான், கொடுத்தவர் மட்டும்தான் அதை எடுக்கணும். ஆனா அந்த ஒரு அந்த ஏன்னா பத்ஷிபாவோட இருக்கின்ற பாவத்தை கூட வந்து ஆண்டவரால தூய்மைப்படுத்த முடியும். அது வேதனையான ஒரு பாவம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கும் வந்து தீர்ப்பு அளிக்கப்படுகின்றது. ஆனா இந்த ஒரு பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, அங்க வந்து அந்த பாவத்துக்கு வந்து ஒரு இதே கிடையாது. அவரோட ஃபியூச்சரே அங்க போயிடுச்சு. பல பேருக்கு அது வேதனையாக உள்ளாகிட்டு. ஆனா எந்த பாவத்தினால இவர் வந்து மனம் வருந்தது உடனே அந்த சூழ்நிலை, அந்த விளைவுகளை நினைத்து, பல பேர் விபிலியத்துல பாவத்தோட விளைவுகளை நினைத்து அவர் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். காயேன் ஆபேலுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு கிடைக்கிற தண்டனையை நினைச்சு அவர் வந்து ஒரு வேதனைப்படுகின்றார். அவர் கிடைக்கிற தண்டனையை நினைச்சு அவர் வேதனைப்படுகின்றார். ஆனா தாவீது அவர் கிடைக்கிற தண்டனையை நினைச்சு அவர் வேதனைப்படல. உண்மையான ஆன்மீக ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வாழ்க்கையில துக்கங்களை நினைச்சு, வேதனைகளை நினைத்து நம்ம வந்து கவலைப்படுவதை விட, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுகின்றது அப்படின்னு சிந்திச்சு நம்ம வந்து மனமாறுதலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அதுக்கு பதிலா பல நேரத்துல நம்ம பிரச்சனைகளை, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனேன்றதான் யோசிக்கிறோம். இந்த கஷ்டங்கள் எதனால வந்தது அப்படின்னு நம்ம யோசிப்பது கிடையாது. நம்ம செய்யற பாவத்தினால, நம்ம பாவத்தின் விளைவுகள்னால வந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. எரேமியா நூல் 2வது அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. எரேமியா 2வது அதிகாரத்துல 13. ஆண்டவர் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். 2 விதமான பாவங்கள். என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடு நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். 2 பாவம் தான் நம்ம வந்து தாவீது இங்க செய்யறதை நம்ம பாக்குறோம். எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு வேணும். ஆனா கடவுள் காட்டுகின்ற பாதை நேர்மையான பாதை, தூய்மையான பாதையில நடப்பதற்கு நம்ம தயாராக இல்லை. அது ஒரு கஷ்டம், துக்கமான ஒரு விஷயம். அது ஒரு மிக துக்கமான ஒரு விஷயம். அந்த வேதனையை நம்மளால சகிக்க முடியாது. ஆனா அந்த இன்பம் வேணும் நமக்கு. நம்ம சாப்பிடுறதுக்கு, நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்றத நம்ம உணர ஆண்டவர் அழைக்கின்றார். எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அது ஒரு விளைவு இருக்கின்றது. சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன், சாப்பாடு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு விளைவு இருக்கு. நமக்கு வந்து வெயிட் போடுவோம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு விளைவுகள் இருக்கு. நம்ம ஒண்ணுமே வந்து ஒரு விளைவும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த பாவத்தையும் ஒன்றும் செஞ்சிடும் அவ்வளவு எளிதான நம்ம செய்யக்கூடாது. விளைவு இல்லை நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு விளைவுகள் இருக்கின்றது. எவ்வளவு சின்ன விஷயமா நிறைய பேர் செஞ்சாலும் சரி, எந்த விஷயங்கள் செய்தாலும் ஒன்னொன்னுக்கும் ஒரு விளைவு இருக்கின்றது. நம்ம நேரத்தை வீணாக்கினாலும், சின்ன விஷயத்துல எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் விளைவுகள் இருக்கின்றது அப்படின்றத உணர ஆண்டவர் அழைக்கின்றார். அதுதான் வந்து இங்க தாவீது வந்து
அந்த குற்றம், உன் குற்றம் நீ இறக்க மாட்டாய், குற்றம் நீங்குகின்றது. தாவீது அவரோட பாவத்தை உணரும் போது குற்றம் நீங்குகின்றது. ஆனால் அதோட விளைவை அவர் வாழ்க்கையில வந்து சந்திக்கின்றார். ரொம்ப கஷ்டப்படுகின்றார். அதுக்கப்புறம் அது அவர் மட்டும் கிடையாது, அவரோட குடும்பமும் கஷ்டப்படுகின்றது. இது இந்த சட்டத்துல போட்டிருக்கு. இணைச்சட்ட நூல் 27 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது ஹோம்ஒர்க், நீங்க வந்து வாசிங்க. இணைச்சட்ட நூல் 27 30 அதிகாரம். அவருக்கு மகன்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். அதை அவர் அனுபவிக்கின்றார். பிள்ளைகள் எடுக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. அப்புறம் வேற நாட்டுல வந்து அவர் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அனைத்து தண்டனைகளும் அவர் அனுபவிக்கின்றார். அனைத்து தண்டனைகளும், பிரச்சனைகளும், வேதனைகளும் அனுபவிக்கின்றார். என்னைக்குமே ஆண்டவர் இது விரும்பவில்லை. அவர் ஆசீர்வாதத்தின் கடவுள். அவரை விட்டு விலகி சென்று நம்ம இந்த வேதனைகளா நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத, நம்ம வாழ்க்கையில வருதுகின்றது, நம்மளே வருத்துகின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் இந்த தண்டனைகள் ஒன்னும் விரும்பல. ஊதாரி மைந்தன் அவன் பாவம் என்று முழுசா தெரியாமலாம் வந்து போகல, தெரிஞ்சுட்டு தான் போறான். அவன் கடவுள் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறான். அதே மாதிரிதான் தாவீது தெரிஞ்சுக்கிட்டு தான் போறார். அதுக்கு தண்டனையை அவர் அனுபவிக்கிறார். 7 நாள் அவர் வந்து சாப்பிடாம உட்கார்றார். 7 நாள் சாப்பிடாம உட்கார்றார். அந்த குழந்தை வந்து நோயுற்று. அந்த குழந்தைன்றது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வந்து 4 குழந்தைகள், அவரோட 4 குழந்தைகள், அப்சலோம், அம்னோன், அதுக்கப்புறம் அதினோஜாய், அவங்க எல்லாம் இறந்துருவாங்க. பல பாவங்கள், பல பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில அவர் சந்திக்கின்றார். எந்தெந்த விதத்துல அவர் பாவம் செய்தாரோ அதே மாதிரி அவர் வாழ்க்கையில அவரு அனுபவிக்கின்றார். கொலை, அதனால இங்க அவர் வாழ்க்கையில கொலை வந்து நடக்கின்றது. கற்பழிப்பு நடக்கின்றது. எந்தெந்த விஷயத்துல நம்ம பாவத்துல வந்து விதைக்கின்றோமோ அதே பாவத்தை நம்ம அறுவடை செய்வோம். தயவு செய்து நம்ம பாவத்தை விட்டு நம்ம விலகணும். ஒவ்வொருத்தருமே வந்து பாவத்தை விட்டு விலகி ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். பாவத்தை விட்டு மாறி அவர் பிள்ளைகளாக வாழ நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். தாவீதானா பல ஞானத்தோட செயல்படுகின்ற மனிதராக இருந்தார். 7 நாள் அந்த பிள்ளை இறக்கும் வரை 7 நாள் அவர் வந்து அந்த அவர் ஃபாஸ்டிங் பிரேயர் ஜெபத்தோட வந்து அவர் செயல்பட்டார். ஆனா அந்த பிள்ளை அப்பவும் வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஃபாஸ்டிங் இல்ல. அவரோட இருந்த வேலைக்காரர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னும் வந்து வருத்தங்கள்னால அவர் வந்து அவரே சூசைட் ஏதாவது பண்ணிக்குவாரான்னு பயம் அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து எழுந்து அவர் வந்து தலையில தைலம் எல்லாம் போட்டு அவர் இமோஷனலா யோசிக்கல. பல பேர் நமக்குள்ள இருக்கிறவர்கள் நம்ம வந்து இமோஷனலா யோசிப்போம். நானும் அந்த குழந்தையோட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா மத்தவங்க எல்லாம், அவரோட இருக்கின்ற மற்றவர்கள், அவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பெல்லாம், ஆனா அவர் இமோஷனலா யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த 7 நாள் நான் வந்து ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் கருணை காட்டுவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில அவர் அந்த ஃபாஸ்டிங் செஞ்சார். அதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து விண்ணுலகத்துக்கு போகும். அது ஒரு நல்ல இடம். ஆண்டவர் அங்க அந்த குழந்தைய வந்து பாத்துக்குவார். நான் வந்து அந்த குழந்தைய வந்து நேர்மையா என்னால வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர முடியல. ஆனா கடவுளோட இருந்து அது நல்ல ஒரு வாழ்வை சமாதானத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் செய்யல. ஆனா பல நேரத்துல நம்ம ஆன்மீக நபர்களாக இருந்தாலும் நம்ம செயல்கள் ஆன்மீக செயலாக இல்லை, விபிலியத்துக்கு ஏற்றபடியான செயல்கள் இல்லை. நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு துக்கத்துக்கு நம்ம செல்கின்றோம். அந்த துக்கத்தினால சாத்தான் நம்ம பல பேர் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன், இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் வந்திருக்கே ஒழிய சமாதானமே நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற ஒழிய ஆண்டவரோட ஆசீர்வாதம் பெறுவதற்கு அது ஒரு வழியாக இருப்பது கிடையாது. அளவுக்கு மீறின ஒரு துக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. துக்கமும் வந்து சந்தோஷமும் துக்கமும் எல்லாம்
ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பல நேரத்தில் வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழ நாங்க மறுத்து இருக்கின்றோம், செயல்பட்டது கிடையாது. எங்களை மன்னியும். ஆவியானவருக்கு நாங்க கீழ்ப்படிந்தது கிடையாது. எங்களை மன்னியும். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. துக்கத்தின் ஆவிகள் எங்களை ஆள்கொண்டுகின்றது. சில நேரத்துல நாங்க கீழ்ப்படிவது கிடையாது. ஆவியானவரோட ஆறுதலான வழிநடத்தில் நாங்கள் கீழ்ப்படிவது கிடையாது. அதிகமான மிகுதியான துக்கத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை மன்னியும். எங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. God bless you. Have a nice day.